Hello students, welcome to Curriculum Center. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் சாப்டர் 10th டாபிக் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா பயோடெக்னாலஜி பிரின்சிபல் அண்ட் ப்ராசஸில் பயோடெக்னாலஜினா என்ன, அந்த பயோடெக்னாலஜி ப்ராசஸில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ்னால் என்ன, பயோ ப்ராசஸிங் என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அந்த பயோடெக்னாலஜி அப்படின்ற இதை வச்சு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே ப்ரீவியஸ் சாப்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயோடெக்னாலஜி அப்படின்றது ப்ரீவியஸ் சாப்டரில் லேர்ன் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்கேல் மூலிமா நம்மளுக்கு வந்து பயோஃபார்மசிட்டிக்கல்ஸ், அதே மாதிரி பயாலஜிக்கல் யூஸிங் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் மைக்ரோப்ஸ், ஃபங்கை, பிளான்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், மேக் பண்ணுறோம். ஸோ அப்போ பயோடெக்னாலஜியோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எதுலலாம் வந்து இருக்குது அப்படின்னா தெரப்பியூட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ therapeutics, diagnostics, genetically modified crops for agriculture, processed food, bioremediation, waste treatment and energy production சொல்கிறாங்க. ஸோ பயோடெக்னாலஜி அப்படின்றது எந்தெந்த ஃபீல்டெல்லாம் நம்மளுக்கு வேரியஸ் ஃபீல்டில் வந்து எதெல்லாம் அப்ளை ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெரப்பியூட்டிக்ஸ், ஸோ க்யூர் பண்ணுறதுக்கு, டயக்னாஸ்டிக்ஸ், நோயை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, அதே மாதிரி வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ். இப்போ வந்து ஒரு பிளான்ஸ் எடுத்துகிறோம் அப்படின்னா அந்த பிளான்ஸை வந்து அட்டாக் பண்ணுற இன்செக்ட், பெஸ்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம என்ன பண்ணுறோம், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவோம். பெஸ்டிசைட்ஸ் கெமிக்கல்ஸ்னால ஆனதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா வரும். அப்படி வராமல் இருக்கிறதுக்கு ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ், ஜீனை வந்து ஆல்டர் பண்ணி அந்த பிளான்ட்ஸ்க்கு வந்து நேச்சுரலாகவே அதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து மாற்றிட்டோம் அப்படின்னா அதை தான் வந்து ஜிஎம்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு கிராப்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங்க்கு, அதே மாதிரி பயோ ரீமெடியேஷன் அப்படின்னா சாயிலில் ஹெவி மெட்டல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறது தான் பயோ ரீமெடியேஷன், வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ். இந்த ஃபீல்டில் எல்லாமே பயோடெக்னாலஜி அப்படின்றது ரொம்ப வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 3 critical research area of biotechnology are provide the best catalyst in the form of improved organism, usually a microbe or pure enzyme. ஒரு பெஸ்ட் கேட்டலிஸ்ட்டை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். பெஸ்ட் கேட்டலிஸ்ட் அப்படின்றது அந்த ரியாக்ஷனை ஸ்பீடாக பண்ணுறது தான் பெஸ்ட் கேட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேஷனில் இங்கே எதை சொல்கிறாங்க அப்படின்னா மைக்ரோபு இல்லை பியோர் என்சைமாக இருந்தால் கூட அது வந்து இந்த ப்ராசஸ்க்கு வெரி வெரி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி வந்து ஆப்டிமல் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணணும் அந்த கேட்டலிஸ்ட் வந்து ஒரு காரதுக்கு. ஓகேவா? அதே மாதிரி டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னா பியூரிஃபை பண்ணுற ப்ராசஸ், டிஸ்டிலேஷன், சென்ட்ரிஃபிகேஷன் அந்த மாதிரி பண்ணி ஸோ நம்மளுக்கு வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ளஸ் ட்ரையல்ஸ் பார்த்துட்டு தான் வந்து மார்க்கெட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்கன்றதை இங்கே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வர்றது எல்லாமே டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இதெல்லாமே ஒரு பயோடெக்னாலஜியோட ரிசர்ச் ஏரியா, 3 ரிசர்ச் ஏரியா அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போது பயோடெக்னாலஜி அப்ளிகேஷனின் அக்ரிகல்ச்சரில் பயோடெக்னாலஜி எந்த விதத்தில் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிகல்ச்சர் பார்த்தோம் அப்படின்னா அக்ரோ கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரோ கெமிக்கல் அப்படின்றது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அண்ட் பெஸ்டிசைட்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அக்ரோ கெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்றது நேச்சர், ஸோ நேச்சுரலாக அந்த கிச்சன் வர அந்த வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வெஜிடபிள் வேஸ்ட் இருக்கும், அதே மாதிரி கவ் டங், இதெல்லாமே ஆர்கானிக் ஃபார்மிங். ஜெனட்டிக்கலி இன்ஜினியரிங் கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னா ஜீனை வந்து ஆல்டர் பண்ணி அதுக்கு நேச்சுரலாகவே அந்த ஆர்கனிசம்க்கு அகெயின்ஸ்டாக அந்த பிளான்ட்டை மாற்றுறோம் அப்படின்னா அதுதான் வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ன்றதை இங்கே சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹியூமனோட பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ஹியூமனோட பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபுட் சப்ளை வந்து தேவை. சரிங்களா? ஸோ ஹியூமன் பாப்புலேஷன் க்ரோ ஆகிட்டே இருக்கும்போது ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுட் சப்ளை தேவை. அப்போ ஃபுட் சப்ளை நீடு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபுட்டு, கிளாத்து, ஷெல்டர் அப்படின்றத சொல்லுவாங்க 3 பேசிக் ஹியூமன் நீட்ஸ். அதில் மெயினாக வந்து ஃபுட் அப்படின்றது. ஸோ அப்போ அந்த ஃபுட்டு வந்து நீடு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ். சரிங்களா? ஸோ பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிஸ், யூஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அக்ரோ கெமிக்கல் அப்படின்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈல்டு வரும், பட் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா வரும். ஓகேவா? அதே மாதிரி வந்து அக்ரோ கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்னால அவ்வளோ வந்து வாங்க முடியாது. ஏன்னா அந்த அக்ரோ கெமிக்கல்ஸ் எல்லாமே மோர் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஈல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி வந்து கன்வென்ஷனல் ப்ரீடிங் மெத்தட் அந்த டைமில் யூஸ் பண்ணுற அந்த ஹைபிரிடைசேஷன் ப்ரொசீஜர் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தேவையான வெரைட்டிஸை வந்து நம்ம வந்து கொண்டு வர முடியாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இங்கே வந்து ஒன் ஆஃப் த மெத்தட் எது அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு மெத்தடுன்றதை சொல்லுவாங்க. அதை வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேராகிராஃப் வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இஸ் தேர் எனி அல்டர்னேட்டிவ் பாத் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த ஜெனட்டிக்ஸ், ஸோ that the farmers may obtain maximum yield from the field. Is there a way to minimize? ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா, ஃபெர்டிலைசர் கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறது குறைக்க முடிகிறது மாதிரி ஏதாச்சும் ஒரு வழிகள் இருக்கா அப்படின்றத சொல்கிறாங்க. என்விரான்மெண்ட்டும் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ்லேருந்து குறையிறதுக்கு அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த பாசிபிள் சொல்யூஷன் அப்படின்றது இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு க்ராப் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிளான்ட்ஸு, பாக்டீரியா, ஃபங்கை, அனிமல்ஸ் இதில் உள்ள ஜீன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆல்டர் பண்ணுறோம். ஸோ பை மேனிப்புலேஷன்ஸ், ஸோ ஆர் கால் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். ஜீனை அந்த பாடியில் அந்த ஜீனை வந்து ஆல்டர் பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி அந்த ஆர்கானிசமை நம்ம டெவலப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம் தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த ஜிஎம்ஓனால நம்மளுக்கு எந்தெந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றது. ஸோ மேட் கிராப்ஸ் மோர் டாலரண்ட் டு ஏபியாட்டிக் ஸ்ட்ரெஸ். ஸோ ஏபியாட்டிக் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கோல்டு, ட்ராட்டு, சால்ட், ஈட். ஸோ இதில் இருந்தால் அந்த மாதிரி ஜிஎம்ஓ உள்ள ஜிஎம்ஓவால் மேக் பண்ண அந்த கிராப் வந்து ரொம்ப டாலரேட் அப்படின்றது தாங்குற சக்தி வந்து இருக்குமா. அதே மாதிரி வந்து கெமிக்கல் பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் குறையுது தான் இங்கே சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹெல்ப் டு ரெடியூஸ் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ். போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸ் அப்படின்னா ஹார்வெஸ்ட்டுக்கு அப்புறம். ஸோ இப்போ வந்து நம்ம அறுவடைலாம் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டொமேட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்வெஸ்ட் ஒரு 2 days தான் அதோட இது இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே தோல்லாம் சுருங்கிடும். ஓகேவா? ஸோ அந்த பிளான்ட் அந்த ட்ரீலேருந்து எடுத்த உடனே ஸோ அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஜிஎம்ஓனால அது வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகுது, கொஞ்சம் லாஸ் ஆகுது, கொஞ்சம் ரெடியூஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்க்ரீஸ் எஃபிஷியன்சி ஆஃப் மினரல் யூசேஜ் பை பிளான்ஸ். இப்போ பிளான்ஸ் வந்து அதிகமாக வந்து மினரல்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சாயிலில் வந்து மினரல்ஸோட சோர்ஸஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஸோ அப்போது அந்த மாதிரி ஜிஎம்ஓ உள்ள கிராப், ஜிஎம்ஓவால் மேக் பண்ண அந்த கிராப்ஸ் வந்து லிமிட் அமௌண்ட்டில் மினரல்ஸ் எடுக்கிறனால சாயில் ஃபெர்டிலிட்டியாக வந்து இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்ஹான்ஸ்ட் நியூட்ரிஷனல் வேல்யூ ஆஃப் ஃபுட். ஸோ ஃபுட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நியூட்ரிஷனல் சோர்ஸை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் கோல்டன் ரைஸா, விட்டமின் ஏ என்ரிச் ரைஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ஜிஎம்ஓனால இந்த மாதிரி வேரியஸ் வேஸில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அது போக சில பர்பஸ்க்காண்டி அந்த பிளான்ட்டை வந்து வளர்க்குறது. ஸோ அதை தான் வந்து டெய்லர் மேட் பிளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இண்டஸ்ட்ரீஸில் do supply alternative resources to industries in the form of starches, fuels, biopharmaceuticals. ஸோ இதெல்லாமே வந்து ஓகேவா. டெய்லர் மேட் பிளான்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு தேவையான பர்பஸ்க்காண்டி அந்த பிளான்ஸை க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் டெய்லர் மேட் பிளான்ஸ் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரில் இந்த மாதிரி ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம்னால இந்த மாதிரி வேரியஸ் வேஸில் நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. கீழே வந்து அக்ரிகல்ச்சரில் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ், பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ்னால் என்ன அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மேலே ஒரு பேராகிராஃப் விட்டோம் பார்த்தீங்களா, டிஷ்யூ கல்ச்சர், அதை வந்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி ஃபார் உங்களுக்கு வந்து சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வர ஒரு டாபிக் தான் டிஷ்யூ கல்ச்சர். அந்த டிஷ்யூ கல்ச்சரை பயோடெக்னாலஜி அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ அப்போது டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது என்னன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரீடிங் டெக்னிக் fail to keep pace with the demand and to provide sufficiently fast and efficient system for crop improvement. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு லேபில் வந்து நம்ம வந்து க்ரோ பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு டிசைரபிள் கேரக்டர்ஸை அந்த பிளான்ஸில் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து எது மூலமாக கொண்டு வருவாங்க அப்படின்னா அந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்ற ஒரு லெபார்ட்டரியில் ஆர்டிஃபிஷியலாக சிந்தட்டிக் பண்ணுற ஒரு மீடியமை யூஸ் பண்ணி லேபில் வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் டிஷ்யூ கல்ச்சர். ஓகேவா? ஸோ அப்போ அந்த டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றது நம்மளுக்கு தேவையான அந்த கிராப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி பண்ணுறாங்க. ஓகேவா? டிசைரபிள் கேரக்டர்ஸை அந்த பிளான்ட்டில் கொண்டு வந்து க்ரோ பண்ணுறது. ஸோ அப்போது வாட் இஸ் டிஷ்யூ கல்ச்சர் மீன்? இட் வாஸ் லேர்ன் பை சயின்டிஸ்ட் டூரிங் 1950. ஹோல் பிளான்ட் குட் பி ரீஜென்ரேட்டட் ஃப்ரம் த எக்ஸ்பிளான்ட். எக்ஸ்பிளான்ட் அப்படின்னா எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டொமேட்டோ எடுக்கிறீங்க, ஏன்னா அந்த டொமேட்டோவை ஒரு இன்னொரு ஒரு ஏதோ அந்த டொமேட்டோவில் உள்ள செல்லாக இருக்கலாம், இல்லை ஸ்டெல்லாக இருக்கலாம், புரோட்டோபிளாசமாக இருக்கலாம். ஓகேவா? அதை எடுத்து லேபில் வந்து நீங்கள் மேக் பண்ணுறீங்க. அதை எனி செல் அந்த பிளான்ட்டோட எனி செல்லை எடுத்து ஒரு ஹோல் பிளான்ட்டை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அந்த மெத்தட் தான் என்ன அப்படின்னா டிஷ்யூ கல்ச்சர். அப்போ அந்த எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா,
அதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எதில் வளர்ப்பாங்க அப்படின்னா டெஸ்ட் டியூப்ல, ஓகேவா, அண்டர் ஸ்டெரைல் கண்டிஷன். ஸ்டெரைல் கண்டே எந்த ஒரு மைக்ரோப் எதுவுமே அட்டாக் ஆகாமல் சம் நியூட்ரியன் மீடியம் கொடுத்து வளர்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திஸ் கெப்பாசிட்டி டு ஜென்ரேட் த ஓல்ட் பிளான்ட் ஃப்ரம் எனி செல் ஆர் எக்ஸ்பிளான்ட். ஸோ எனி செல் ஆர் எக்ஸ்பிளான்ட் வந்து ஓல்ட் பிளான்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா டோட்டிபொட்டன்சி. இதை இங்கே சொல்கிறாங்க. எக்ஸ்பிளான்ட் அப்படிங்கிறது எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட். டோட்டிபொட்டன்சி அப்படின்றத அதோட கெப்பாசிட்டியை சொல்கிறாங்க. ஒரு செல்லுலேருந்து ஒரு ஹோல் பிளான்ட்டை ரீஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதான் டோட்டிபொட்டன்சி. இதெல்லாமே சேர்ந்ததான் என்னன்னு சொல்கிறாங்க டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம நியூட்ரியன் மீடியம் கொடுக்கணும். ஓகேவா. அப்போ நியூட்ரியன் மீடியமாக எதை சொல்கிறாங்க? கார்பன் சோர்சஸ், சுக்ரோஸ், சச்சஸ் சுக்ரோஸ், inorganic salt, vitamin, amino acid, some growth regulators like auxin and cytokinin. ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்தா மட்டும்தான் லேபில் வந்து நம்மளால் க்ரோ பண்ண முடியும். இந்த நியூட்ரியன் மீடியம் கொடுக்காமலாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வளர்க்க முடியாது. இதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போ ஷார்ட் டியூரேஷனில் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போது திஸ் மெத்தட் ஆஃப் ப்ரொடியூசிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் த்ரூ டிஷ்யூ கல்ச்சர். டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா மைக்ரோ ப்ரொபகேஷன். இதை இங்கே சொல்கிறாங்க. டிஷ்யூ கல்ச்சர் மூலமாக தௌசண்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா மைக்ரோ ப்ரொபகேஷன். ஸோ அப்போது இந்த டிஷ்யூ கல்ச்சர் மூலியமாக கொண்டு வர அந்த பிளான்ஸ் எல்லாமே ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் த்ரூ த ஒரிஜினல் பிளான்ட் மாதிரியே அந்த டாட்டர்ஸ் பிளான்ட்டும் வளரும். அப்போ ஜீன் வைஸ் ஐடென்டிக்கலாக இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னா சோமா க்ளோன்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. சோமா க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெனி இம்பார்ட்டன்ட் ஃபுட் பிளான்ஸ் லைக் டொமேட்டோ, பனானா, ஆப்பிள். இந்த மெத்தட் மூலியமாக டொமேட்டோ, பனானா, ஆப்பிள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அதை கமர்ஷியலாகவும் கமர்ஷியல் ஸ்கேலுக்காண்டி அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அனதர் இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளான்ட் வந்து டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா. அந்த பிளான்ட் வந்து ஒரு டிசீஸ்னால அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ ஆனால் அந்த பிளான்ட்டில் இருக்கிற அந்த பிளான்ட்டை திரும்ப நம்ம ரீஜென்ரேட் பண்ணலாம். எப்படி அப்படின்னா அந்த பிளான்ட்டில் இருக்கிற மெரிஸ்டம் அப்படின்ற பார்ட்டை, அந்த மெரிஸ்டம் அப்படின்ற வைரஸ் போய் அட்டாக் பண்ணாது. ஓகேவா. இப்போ வைரஸ்னால ஒரு பிளான்ட் வந்து அட்டாக் ஆயிடுச்சு. அப்போ அது எல்லாமே ஈல்டு எதுவுமே இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த பிளான்ட்டில் இருக்கிற மெரிஸ்டமை மட்டும் நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா. ஸோ மெரிஸ்டம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, கண்டினியூ டிவைடிங் செல்ஸா. ஸோ ஒரு மெரிஸ்டம் அப்படின்ற செல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ரூட் டிப்லையும் ஷூட் டிப்லையும் இருக்கும். அந்த மெரிஸ்டம் பார்ட்டில் வந்து எது இருக்காது, வைரஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பிளான்ட்டில் வந்து வைரஸ்னால இன்ஃபெக்ட் பண்ண அந்த பிளான்ட்டில் இருக்கிற மெரிஸ்டமை எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்விட்ரோ மெத்தடில் நம்ம க்ரோ பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸாக இருக்கும்ன்றதை சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி சயின்டிஸ்ட் ஆஃப் சக்சீடட் இன் கல்ச்சரிங் மெரிஸ்டம் ஆஃப் பனானா, சுகர் கேன், பொட்டேட்டோ எல்லாமே பண்ணியிருக்காங்கன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொமாட்டிக் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, பாடி செல்ஸ். ஸோ இங்கே பாடி செல்ஸாக எதை சொல்கிறாங்கன்னா புரோட்டோபிளாசம். ஸோ இப்போ 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட் எடுக்கிறீங்க. 2 டிஃப்ரெண்ட் பிளான்ட்டோட புரோட்டோபிளாசம் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபியூஸ் பண்ணுறோம். செல் வாலை உடைச்சு புரோட்டோபிளாசம் மட்டும் என்ன பண்ணுறோம், ஐசோலேட் பண்ணி அதை ஃபியூஷன் பண்ணுறோம். ஸோ ஃபியூஷன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃபியூஷன் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஹைப்ரிட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. அந்த ஹைப்ரிட் விச் கேன் பி ஃபர்தர் க்ரோன் டு ஃபார்ம் அ நியூ பிளான்ட்டாக வருது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணப்போ 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை ஒரே பிளான்ட்டில் நம்ம கொண்டு வரோம். ஓகேவா. அதுதான் வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹைப்ரிடுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சொமாட்டிக் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இமேஜின் அ சிச்சுவேஷன் அண்ட் புரோட்டோபிளாஸ் ஆஃப் டொமேட்டோ இஸ் ஃபியூஸ் வித் அ பொட்டேட்டோ. இமேஜின் பண்ணி பாருங்கள், டொமேட்டோவையும் பொட்டேட்டோவையும் ஃபியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நியூ ஹைப்ரிட் பிளான்ஸ் வருது. அப்போ பொட்டேட்டோவோட கேரக்டர், அந்த ஹைப்ரிட்டில் பொட்டேட்டோவோட கேரக்டர்ஸும் டொமேட்டோவோட கேரக்டர்ஸும் அதில் வந்து சேருது. ஓகேவா. ஸோ அப்போ திஸ் ஹாஸ் பீன் அச்சீவ்டு ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப், இப்போ அது வந்து பொமேட்டோ அப்படின்றத சொல்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி திஸ் பிளான்ஸ் டிட் நாட் ஹாவ் all the desired combination of characters for its commercial utilization. கமர்ஷியல் அந்த இதுக்காண்டி அந்த 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸுமே அந்த ஹைப்ரிட்டில் வரலை அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த டொமேட்டோவையும் பொட்டேட்டோவையும் சேர்த்து அவங்க பொமேட்டோ அப்படின்றத நேமிங் வந்து வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி புரோட்டோபிளாசமை ஃபியூஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் பேர் சொமாட்டிக் ஹைப்ரிடைசேஷன். அங்கே ஃபார்ம் ஆகிற அந்த ப்ரோஜெனிக்கு பேர், அதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா சொமாட்டிக் ஹைப்ரிட் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இன்றைக்கி பார்த்தது வந்து அக்ரிகல்ச்சரில் க்ரீன் ரெவல்யூஷன்னா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து ஜிஎம்ஓ கிராப்ஸ்னால் என்ன அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் இன்செக்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ஸ் பற்றின டீட்டெயில்டாக நம்ம பார்த்துடலாம்.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ அதே மாதிரி வந்து லாஸ்ட் பார்ட்டில் பயோடெக்னாலஜி பார்ட் வந்து நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் படிச்சுட்டு அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.